உலகெங்கும் உள்ள தரிசனம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்களுடைய வித்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அன்பு சேனல் மீனாட்சி மீடியா. இன்றைய இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 2026 தமிழ் வருட பிறப்பில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி பலன் இருக்கும் என்பதை மிகவும் விரிவாக பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு என்பது ஒரு புதிய தொடக்கம். வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள், புதிய மாற்றங்கள் அனைத்தையும் கொண்டு வரும் ஒரு முக்கியமான காலமாக கருதப்படுகிறது. இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில் வேலை, தொழில், பணநிலை, குடும்பம், காதல், திருமணம், கல்வி, ஆரோக்கியம், ஆன்மீகம் போன்ற அனைத்திலும் என்ன மாற்றங்கள் வரும் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். கிரகநிலை. இந்த தமிழ் வருட பிறப்பில் சூரியன் மேஷ ராசியில் இருப்பதால் அது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இட பலனை தருகிறது. இது செலவுகள் மற்றும் உள்ளுணர்வு தொடர்பான விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும். சுக்கிரன் உங்கள் ராசியின் அதிபதி என்பதால் அதன் நிலை மிகவும் முக்கியமானதாக இருக்கும். இந்த வருடத்தில் சுக்கிரன் உங்களுக்கு உறவுகள் மற்றும் பொருளாதாரத்தில் நல்ல பலன் தருவார். குரு உங்கள் வாழ்க்கையில் மெதுவான முன்னேற்றத்தை தருவார். புதன் சிந்தனை தெளிவை தருவார். செவ்வாய் சில நேரங்களில் அவசர முடிவுகளை உருவாக்கக்கூடும். பொது பலன். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தமிழ் வருடம் சிந்தித்து செயல்பட வேண்டிய வருடமாக இருக்கும். கடந்த வருடத்தில் இருந்த சில பிரச்சனைகள் இந்த வருடத்தில் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். ஆனால் முழுமையான முன்னேற்றம் பெற பொறுமை மிகவும் அவசியம். இந்த வருடத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். குறிப்பாக வேலை மற்றும் தொழில் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். மாத வாரியான பலன். சித்திரை மாதம். இந்த மாதம் சற்று செலவுகள் அதிகமாக இருக்கும், ஆனால் புதிய சிந்தனைகள் உருவாகும். வைகாசி மாதம். வேலை மற்றும் தொழில் தொடர்பான முன்னேற்றம் ஆரம்பிக்கும். ஆனி மாதம். சில சவால்கள் இருக்கும், ஆனால் அதை சமாளிக்க முடியும். ஆடி மாதம். பணம் தொடர்பான கவனம் அவசியம். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆவணி மாதம். முன்னேற்றம் மெதுவாக அதிகரிக்கும். நல்ல செய்திகள் கிடைக்கும். புரட்டாசி மாதம். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். கோவில் தரிசனம் நல்ல பலன் தரும். ஐப்பசி மாதம். வேலை மற்றும் தொழில் வளர்ச்சி இருக்கும். கார்த்திகை மாதம். குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மார்கழி மாதம். மன அமைதி மற்றும் உள்ளுணர்வு அதிகரிக்கும். தை மாதம். புதிய வாய்ப்புகள் உருவாகும். மாசி மாதம். காதல் மற்றும் திருமணம் தொடர்பான நல்ல முன்னேற்றம் இருக்கும். பங்குனி மாதம். இந்த வருடத்தின் முடிவில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். வேலை பலன். இந்த வருடம் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று சவாலானதாக இருக்கும், ஆனால் உங்கள் உழைப்பால் நீங்கள் முன்னேற முடியும். மேலதிகாரிகள் உங்கள் முயற்சிகளை கவனிப்பார்கள். புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு பதவி உயர்வு வாய்ப்பு இருக்கும். வேலை மாற்றம் பற்றி யோசிப்பவர்களுக்கு இந்த வருடம் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய காலமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரம். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வருடம் மெதுவான வளர்ச்சி தரும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் உருவாகும். ஆனால் பெரிய முதலீடுகள் செய்யும் போது கவனம் அவசியம். திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும். பணநிலை. இந்த வருடம் கலவையான நிலையில் இருக்கும். வருமானம் இருக்கும், ஆனால் செலவுகளும் அதிகமாக இருக்கும். குடும்ப தேவைகள், மருத்துவ செலவுகள் போன்ற காரணங்களால் பணம் செலவாகலாம். அதனால் சேமிப்பு மிகவும் அவசியம். நிதி திட்டமிடல் முக்கியம். காதல் மற்றும் திருமணம். காதலில் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கும். உறவில் சில புரிதல் குறைவு இருக்கலாம். பொறுமையுடன் பேசினால் பிரச்சனைகள் சரியாகும். சிலருக்கு காதல் திருமணமாக மாறும் வாய்ப்பு இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் வாய்ப்பு வரும், ஆனால் முடிவுகள் தாமதமாகலாம். குடும்ப வாழ்க்கை. குடும்பத்தில் சற்று கலவையான சூழ்நிலை இருக்கும். சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அதை சரியாக சமாளிக்க முடியும். உறவினர்களுடன் நல்ல உறவு பேணுவது அவசியம். சிலருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம். கல்வி. மாணவர்களுக்கு இந்த வருடம் சற்று அதிக முயற்சி தேவைப்படும். கவனம் சற்று குறையக்கூடும், ஆனால் திட்டமிட்டு படித்தால் நல்ல பலன் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற தொடர்ந்து முயற்சி அவசியம். ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியம். ஆரோக்கியம் சற்று கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கும். சோர்வு, உடல் வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். உணவு பழக்கம் சரியாக இருக்க வேண்டும். தினசரி உடற்பயிற்சி மற்றும் நல்ல உறக்கம் அவசியம். ஆன்மீகம். இந்த வருடத்தில் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். கோவில் தரிசனம், தியானம் போன்றவை மன அமைதியை தரும். உள்ளுணர்வு அதிகரிக்கும். பரிகாரம். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி வழிபாடு செய்யுங்கள். சிவன் கோவில் தரிசனம் செய்யுங்கள். நவக்கிரக வழிபாடு செய்யுங்கள். ஏழை மக்களுக்கு உணவு தானம் செய்யுங்கள்.
முடிவு. மொத்தத்தில் 2026 தமிழ் வருடம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சற்று சவால்களுடன் கூடிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். பொறுமையுடன் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் இது போன்ற ராசி பலன் வீடியோக்களை பார்க்க மீனாட்சி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வருடத்தை மேலும் ஆழமாக பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உள்ளுணர்வு மற்றும் பொறுமை மிகவும் முக்கியமானதாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சிந்தித்து எடுக்கப்பட்டால் அது நல்ல பலனை தரும். இந்த வருடத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படலாம். குறிப்பாக வேலை மற்றும் பணநிலை தொடர்பான விஷயங்களில் மாற்றங்கள் இருக்கும். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் ஆதரவு இந்த வருடத்தில் முக்கிய பங்கு வகிக்கும். உங்கள் வாழ்க்கையில் சமநிலை காக்க வேண்டும். வேலை, குடும்பம், ஆரோக்கியம் அனைத்தையும் சமமாக கவனித்தால் இந்த வருடம் நல்ல முன்னேற்றம் தரும். இந்த வருடம் முடிவில் நீங்கள் ஒரு புதிய நிலையை அடைந்திருப்பீர்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலன் தரும். நன்றி, வணக்கம்.